ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மெயின்ஸ் டாபிக் மாவட்ட நிர்வாகம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மாவட்ட நிர்வாகத்துல மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியர் அப்படின்றது வந்து மாவட்ட நிர்வாகம் கிழக்கிந்திய கம்பெனியால பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியால தோற்றுவிக்கப்பட்டது. மாநில சாரி மாநில நிர்வாகத்தோட அந்த மாவட்ட நிர்வாகம் வந்து மாநில நிர்வாகத்துறையின் படிமுறை கீழ்நிலை நிர்வாக முறை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து கீழ்நிலை நிர்வாக முறை. மாநில நிர்வாகத்தோட படிமுறை கீழ்நிலை நிர்வாக முறை. 1772ல பிரிட்டிஷ் கம்பெனி 2 காரணங்களுக்காக மாவட்ட ஆட்சியர்களை நியமித்தது. ஒண்ணு வந்து மாவட்ட வருவாயை வசூலிப்பதற்காக, இன்னொன்னு வந்து மாவட்ட நீதிமன்றங்களுக்கு தலைமை தாங்குவதற்காக. மாவட்ட ஆட்சியர் வந்து மாவட்ட நிர்வாகத்தோட அச்சாணியா செயல்பட்டார். அவரைச் சுற்றியே மாவட்ட நிர்வாகம் சுழன்றது அப்படின்னு சொல்றாங்க. மாநில அரசாங்கத்தோட மாவட்ட முகவராக செயல்பட்டவர் யாருன்னா மாவட்ட ஆட்சியர். முன்னாடி ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்து வர்த்தக விவகாரங்களை கவனித்துக் கொண்டிருந்த கம்பெனி அலுவலர்கள் வந்து அதுக்கப்புறம் மாவட்டத்தின் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டும் முக்கிய அதிகாரியும் ஆயிட்டாங்க. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா 19ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில மாவட்ட நிர்வாகத்தின் முக்கிய நோக்கங்கள் 3 இருந்துச்சு. மாவட்டத்துல அமைதி காக்கிறது, வருவாயை வசூலிக்கிறது, நிதியை நிர்வகித்தல். 1754ல ஒவ்வொரு மாகாணத்திலும் பொது கல்வித்துறை துவக்கப்பட்டதால் துறை அமைக்கும் துறை நடைமுறைக்கு வந்தது. மாவட்ட நிர்வாகம் வந்து கல்வி வளர்ச்சியில அதோட கவனத்தை செலுத்த வேண்டியதாயிடுச்சு. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில உள்ளாட்சி மன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டதால் மாவட்ட நிர்வாகம் தன்னாட்சி பொறுப்பை ஏற்க வேண்டியது. இது விளைவா மாவட்ட நிர்வாகம் 2 சவால எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஒண்ணு வந்து வளர்ச்சி பணிகள் விரிவாக்கத்தின் விளைவா மாவட்ட நிர்வாகம் மாநில அரசோட நெருங்கிய தொடர்பு கொள்ளணும். தன்னாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தணும். அடுத்து வந்து மாவட்ட அரசாங்கம். மாவட்ட அரசியலமைப்பு. மாவட்ட நடவடிக்கைகளை நிர்வகிப்பதற்கும், மேலாண்மை செய்றதுக்கும், ஒருங்கிணைக்கிறதுக்கும் மாவட்ட அரசியலமைப்பு அவசியம். இது வந்து காலத்தின் கட்டாயத்தால மாவட்ட அரசாங்கம் அமைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியரோட தலைமையில மாவட்ட அரசாங்கம் வந்து உருவாக்கப்பட்டது. நில வரியையும், பிற வரிகளையும் வசூலித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா, மாவட்ட ஆட்சியர் தான். அ நீதி பரிபாலனம் செஞ்சிருக்காரு. அவருக்கு துணையா காவல்துறை கண்காணிப்பாளரும் இருந்தாரு. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில மாவட்ட ஆட்சியரிடம் தான் மாவட்ட நிர்வாகம் இருந்துச்சு. அவரே ஆட்சித்துறைக்கும், நீதித்துறைக்கும் தலைமை ஏற்றிருந்தாரு. மாவட்ட ஆட்சியர் மாவட்டத்துக்கு தாயாகவும், தந்தையாகவும் கருதப்பட்டார். அவர் மக்களால் மதிக்கப்பட்டவரா இருந்தாரு. மக்களுக்கு மரியாதையும், மதிப்பும், பயமும் இருந்தது. இன்னும் சொல்லப்போனா மாவட்ட ஆட்சியர் தான் மாவட்ட அரசாங்கம். மாவட்ட அரசாங்கம் தான் மாவட்ட ஆட்சியர் அப்படின்ற நிலை வந்துச்சு. 1947க்கு அப்புறம் இந்தியா விடுதலைக்கு அப்புறமா மாநில அரசு மாவட்ட ஆட்சியரை தலைவராக கொண்ட மாவட்ட நிர்வாகத்தை அ கொண்டது. சுதந்திர இந்தியாவோட வளர்ச்சி தேவைகளுக்கு ஏத்த மாதிரி மாவட்ட நிர்வாகத்துல கொஞ்சம் மாற்றங்கள செஞ்சது. மாநில அரசு துறைகளின் நிர்வாக கூறு ஆயிடுச்சு. மாவட்ட அலுவலர்களான பாதுகாவல் மேற்பார்வையாளர், கூட்டுறவு சங்கங்களோட துணை பதிவாளர், மாவட்ட வேளாண்மை அலுவலர், மாவட்ட மத்திய அலுவலர் இந்த மாதிரி மாவட்ட நிர்வாக குடையின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் இவங்களது பணிய வந்து ஒருங்கிணைத்து மாவட்ட நிர்வாகத்துக்கும் வளர்ச்சிக்கும் பொறுப்பேற்பவர் ஆனார். மாவட்ட ஆட்சியரும், மாவட்ட நிர்வாகமும். மாவட்ட ஆட்சியர் இந்திய நிர்வாக பணி சேர்ந்தவராக இருப்பார். இவர் மாநில அரசாங்கத்தின் பொது நிர்வாகத்துறையை சேர்ந்தவராக இருப்பார். இவரது கட்டுப்பாட்டின் கீழ தான் அலுவலர்கள் மாநில அரசாங்கத்தின் பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. மாநில அரசாங்கம், தலைமைச் செயலர், மாவட்ட ஆட்சியர் அப்படின்ற படிவரிசையில நிர்வாகம் அமைஞ்சிருக்கும். மாவட்ட தலைவர் அப்படின்ற முறையில மாவட்ட ஆட்சியர் பிற மாவட்ட அலுவலர்களோட பரஸ்பர நிர்வாக தொடர்பு கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறார். மாவட்ட ஆட்சியரோட பணிகளும், பொறுப்புகளும் பார்த்தோம்னா, மாவட்ட ஆட்சியர் பணிகளையும், கடமைகளையும், பொறுப்புகளையும் வரையறுப்பது கடினம். மாவட்டத்தோட எல்லா பணிகளையும் மாவட்ட ஆட்சியரின் பணிகளாக கருதப்படுகின்றன. இவர் வந்து பாரம்பரிய பணிகளையும், புதிய வளர்ச்சி பணிகளையும் சுமக்க வேண்டியவராகிறாரு. இவரோட பணி நெறைய இருக்கு. அத நிறைவேற்ற மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை புரிந்து கொள்ள, அரசின் நலத்திட்டங்களை மக்களை சென்றடைகின்றனவா அப்படின்றத உறுதி செய்ய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். மக்கள சந்திக்கிறாரு. அவரோட பிரச்சனைகளை புரிந்துக்கிறாரு. பிரச்சனைகளுக்கு பரிகாரம் காண்பதுல முனைப்போட ஈடுபடுறாரு. அது மட்டும் கிடையாது. இவர் பிற அரசாங்க அலுவலர்களோட நட்பு தொடர்பு கொள்கிறாரு. அதுக்கப்புறம் இளநிலை அலுவலர்களுக்கு இவர் பயிற்சி அளிக்கிறாரு. அலுவலகத்த நல்லா நிர்வகிக்கிறாரு. பன்முக பணிகள செய்யறதுனால மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகத்தோட முதுகெலும்பு அப்படின்னும், மாவட்ட ஆட்சியோட அச்சாணி அப்படின்னும் கருதப்படுகிறாரு.
அடுத்து மாவட்ட நிர்வாக அமைப்பு. நிர்வாக வசதிக்காக ஒவ்வொரு வருவாய் மாவட்டமும் வருவாய் கோட்டங்களாக, தாலுகாவாக, பிர்காக்களாக, ஊராட்சி ஒன்றியம், ஊராட்சியா பிரிக்கப்பட்டிருக்கு. இதுதான் மாவட்ட நிர்வாக பகுதி. மாவட்ட அலுவலர்களுக்கிடையான படிமுறை, வரிசை தொடர்பை பின்வரும் வரைபடத்தின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மாவட்ட ஆட்சியர், அதுக்கு கீழ துணை ஆட்சியர், கோட்டாட்சியர், தாசில்தார், வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர். வளர்ச்சி பணில மாவட்ட ஆட்சியரோட பங்கு என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியா விடுதலைக்கு பெற்றதுக்கு அப்புறமா வளர்ச்சி பணியை மாவட்ட ஆட்சியரோட பிரதான பணியா கருதப்படுகிறது. இந்தியா விடுதலைக்கு அப்புறமா எது வளர்ச்சி பணி தான் மாவட்ட ஆட்சியரோட பிரதான பணியா கருதப்பட்டு வருகிறது. வளர்ச்சி பணி புதுமையான பணி. இப்பணி நிறைவேற்றத்துக்கு மாவட்ட ஆட்சியரோட வழிகாட்டல் இன்றியமையாதது. இதுக்காக இவர் அரசாங்க அலுவலர்கள் மட்டும் கிடையாது. மக்கள் பிரதிநிதிகளான மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏ, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எம்பிஸ், கட்சி பிரமுகர்கள், பார்ட்டி விஐபிஸ், தன்னார்வ குழுவினர் இவங்களோட எல்லாம் தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கு. மாவட்ட ஆட்சியர் வளர்ச்சித்துறை தலைவர்களை கொண்ட அணித்தலைவர்களாக கேப்டன் ஆஃப் த டீமா இருக்காரு. அடுத்து மட்டும் கிடையாது. மாவட்ட மக்களிடையே நிலவும் அறியாமையை போக்கி அறிவியல் மனப்பான்மையை ஏற்படுத்த வேண்டும். அடுத்து மூட நம்பிக்கைகளுக்கு பதில் முன்னேற்ற கருத்துக்களை பரப்பணும். ஊராட்சிகளை கூட்டுறவு சங்கங்களையும் பலப்படுத்தணும். சமூக நல திட்டங்களையும் தேசிய விரிவு பணி திட்டங்களையும் நிறைவேற்றணும். மக்களோட உரிமைகள் கடமைகள் பற்றிய உணர்வை ஊட்ட வேண்டும். பேரிடர்களால் பாதிக்கப்பட்டோருக்கும் மறுவாழ்வு அளிக்கணும். அகதிகளோட பிரச்சனைகளை தீர்க்கணும். யாவற்றுக்கும் மேல சட்டம் ஒழுங்கு அமைதியை பாதுகாக்கணும். மாவட்ட நிர்வாகத்தோட பணிகள் என்னன்னு பார்த்தோம்னா, மாவட்ட நிர்வாகம் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அதுல பிரதான பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, அதிகார பரவல் பற்றியது. கடையனும் கடை தேரும் விதத்துல அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும். மேலிருந்து கீழ் அப்படின்ற நிலை மாறி கீழிருந்து மேல் அப்படின்ற நிலைக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அதிகார பரவல் தான் மக்களாட்சி வெற்றி பெறுவதற்கான நேர்வழி. மோதல், முரண்பாடு, கூட்டுறவு, நல்லிணக்கம், ஒருங்கிணைப்பு தொடர்புடைய பிரச்சனை இருக்கு. அடுத்து தனிப்பட்ட சமுதாய ஒருமைப்பாடு, ஜாதி மத பிரச்சனை, பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களுக்கான தொடர்பு பற்றிய பிரச்சனை, நிர்வாக பயன்பாடு, பண்பாடு குறித்த பிரச்சனை, நிர்வாகத்துல மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் தலைவரின் பணியிட மாற்ற பிரச்சனை, அமைச்சர் ஆட்சியர் தொடர்பு பற்றிய பிரச்சனை, வரையறுக்கப்படாத பணிகள் குறித்த பிரச்சனை. அடுத்த மாவட்ட ஆட்சியரோட எதிர்காலம் என்னன்னு பார்த்தோம்னா, மாவட்ட ஆட்சியரின் பணிப்பளுவை ஆய்வு செஞ்ச மதராஸ் மாவட்ட வருவாய் நிர்வாக ஆய்வுக்குழு 1985 ஒரு முடிவுக்கு வந்துச்சு. என்னன்னா, இன்றைய ஆட்சியாளர்கள் தங்களுடைய அன்றாட கடமையை செய்ய குறிப்பிட்ட கால அளவுக்கு அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கு. இவங்களுக்கு வேலை நாளுக்கும் விடுமுறை நாளுக்கும் வேறுபாடு கிடையாது. பொதுப் பணியாளர்களுக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கிடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. புதிய பொறுப்பு கூடிக்கொண்டிருக்கிறது. மாநில அரசாங்கத்தோட பழிவாங்கும் போக்கு தொடருது. இன்றைய ஆட்சியரின் நிலை பொறாமைப்படுகின்ற அளவுக்கு கிடையாது. இந்நிலை மாற வேண்டுமாயினா அதிகார பரவல் முறை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். மாவட்ட ஆட்சியரோட பணிகள் வரையறுக்கப்பட வேண்டும். மாவட்ட ஆட்சியருக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையான தொடர்பு தெளிவுபடுத்த வேண்டும். மாவட்ட ஆட்சியரோட வருங்கால நிலை பற்றி பரிந்துரை கூற ஒரு ஆய்வுக்குழு நியமிக்கப்பட வேண்டியது இன்றியமையாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வருவாய் கோட்ட நிர்வாகம் என்னன்னு சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டம் பல வருவாய் கோட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ரெவென்யூ டிவிஷன்ஸா. அதாவது ஒவ்வொரு ரெவென்யூ டிவிஷன்ஸ் இருக்குல்ல, வருவாய் கோட்ட அலுவலரின் கீழ், அதாவது ஆர்டிஓ கீழ செயல்படுது. ஒவ்வொரு கோட்டமும் ஆ வட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. வட்டத்துக்கு வட்டாட்சியர் பொறுப்பா இருப்பாரு. ஒவ்வொரு வட்டமும் 2 வகைப்படும். ஒண்ணு அலுவலக வகை. அலுவலக வகையில வட்ட அலுவலர், அதாவது தாசில்தார் உள்வட்ட அலுவலருக்கு வட்ட அல்லது உள்வட்ட எல்லைக்குள்ள தனித்தனி தலைமையகங்கள் இருக்கும். ஆபீஸ் அண்ட் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆபீஸ். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல ஆரம்பிக்கப்பட்ட இந்த முறை தமிழ்நாட்டுல ஃபாலோ பண்றாங்க. பயண வகை 2வது பயண வகை. இந்த வகை தமிழ்நாட்டுல கிடையாது. உத்தரப்பிரதேசத்துல ஃபாலோ பண்றாங்க. அடுத்து வட்ட அல்லது தாலுகா நிர்வாகம்ன்றது ஒவ்வொரு வட்டத்திலும் பல வட்டங்கள் இருக்கும். வட்டங்களின் சேர்க்கையே மாவட்டம். அதாவது ஒவ்வொரு மாவட்டமும் நிர்வாக வசதிக்காக பல வட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. வருவாய் கிராமங்களோட, அதாவது ரெவென்யூ வில்லேஜஸோட சேர்க்கை தான் வட்டம். ஒவ்வொரு வட்டமும் வட்டாட்சியரோட, அதாவது தாசில்தாரோட தலைமையில செயல்படுது. இவருக்கு உதவியா துணை வட்டாட்சியாளர்கள் இருக்காங்க. வட்டாட்சியர் அப்படின்றது என்னன்னா, வட்டாட்சியாளர்கள் இல்ல தாசில்தார் இருக்காங்க.
நிலை மாநில அரசு பணியை சேர்ந்தவங்க. தாசில்தார் மூலம் வருவாய் வசூலிக்கப்படுகிறது. அந்த வரி வசூலை பொறுத்தே இவரது பணி மதிப்பீடு செய்யப்படுது. உட்கருவூல அலுவலர் என்ற முறையில இவர் வருவாய் பெற்றிருக்கிறாரு. நெருக்கடியான நேரங்கள்ல செலுத்த வேண்டிய தொகையை தள்ளுபடி செய்யவோ அல்லது சலுகைகள் வழங்கவோ தாசில்தார் அல்லது வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரைக்கிறாரு. வட்டாட்சியர் ஆட்சி வந்து மாஜிஸ்ட்ரேட்டாகவும் அரசாங்க பிரதிநிதியாகவும் செயல்படுகிறார். இவருடைய பிரதான பணி என்னன்னு பார்த்தோம்னா, வட்ட மாஜிஸ்ட்ரேட் என்ற முறையில வட்டாட்சியரோட என்னென்ன பணி இருக்குன்னா, வட்ட எல்லைக்குட்பட்ட நில மற்றும் வருவாய் சம்பந்தப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்துறது, வருவாய் மீட்சி சட்டம், முத்திரைத்தாள் சட்டம் போன்ற சட்டங்களின்படி வருவாய் வசூலிக்கணும். அடமான வட்டி கடைக்காரர்கள் சட்டங்கள், கடன் கொடுப்போர் சட்டங்கள், படி உரிமங்கள் இதெல்லாம் வழங்கணும். வருவாய் கையேடு 3ல குறிப்பிட்டுள்ளவாறு வருவாய் சம்பந்தப்பட்ட எல்லா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்றாரு. நில கையகப்படுத்தும் சட்டம் 1894 படி நிலத்தை கையகப்படுத்துறது. வட்டாட்சியாரை உள்வட்ட மாஜிஸ்ட்ரேட்டாகவும் இருக்கிறனால பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் 1965, கட்டங்கள் சட்டம் 1969, விவசாய குத்தகைதாரர் சட்டம் 1970, நியாய வாடகை சட்டம் 1970 போன்ற சட்டங்கள்ல குறிப்பிட்டுள்ளபடி நீதி சம்பந்தப்பட்ட அதிகாரத்தை பிரயோகிக்கிறாரு. குற்றவியல் தடுப்பு தொகுப்பின்படி ஆட்சி மற்றும் மாஜிஸ்ட்ரேட் பணிகளை மேற்கொள்ளல். அடுத்து சந்தேகத்துக்கிடமான மரணங்கள் பற்றி விசாரணை ஆய்வு செய்யறது. சொத்துக்கள் மாற்றங்களை பதிவு செய்வதற்கான வழிகாட்டு பதிவேட்டை தயாரிக்கிறாரு. சம்பந்தப்பட்ட வட்ட அலுவலகங்களுக்கு தலைமை பொறுப்பேற்றல், பொது நிதி விதிகள், அரசாங்க கணக்கு வைப்புகள், நிதி அதிகார மறு ஒப்படைப்பு விதிகள் ஆகியவற்றுக்கேற்ப நிதி அதிகாரங்களை பயன்படுத்துறது, சட்டம் ஒழுங்கை பராமரித்தல். தாலுகா நிர்வாக தலைவர் அப்படின்ற முறையில வட்டாட்சியரோட பணி என்னன்னு பார்த்தோம்னா, ஆய்வு, அடுத்து உண்மை உறுதி செய்தல், வெரிஃபிகேஷன் பண்றது. இந்த அறிக்கைகளை துணை ஆட்சியரிடம் வருவாய் சமர்ப்பிக்கிறது. அடுத்து ஜாதி சான்று, குடியிருப்பு சான்றிதழ், குடிமை சான்றிதழ், கடனடைப்பு சான்றிதழ், மதிப்பீட்டு சான்றிதழ் போன்ற சான்றிதழ்கள்லாம் வழங்கணும். சிட்டா, தீர்வை அடங்கல் முதலியவற்றுக்கான சான்றிதழ் பிரதிகளை வழங்குறது. வருவாய் ஆய்வாளர்கள் இல்ல விஏஓ இருப்பாங்களா, அவங்களோட பணிகளை மேற்பார்வையிடுது. யாரோடதுன்னா தாலுகா நிர்வாக தலைவர் அப்படின்ற முறையில வட்டாட்சியரோட பணிகள் என்னன்னு தான் பாக்குறோம். வருவாய் ஆய்வாளர்கள் மற்றும் விஏஓக்களோட பணிகளை மேற்பார்வையிடுறது, பட்டா மாற்ற பதிவேட்டை பராமரிக்கிறது, தீ விபத்து மற்றும் இயற்கை பேரிடர் மையங்கள்ல நிர்வாக பணிகளை மேற்கொள்றது, பொதுமக்களோட புகார் மனுக்களை பற்றிய அறிக்கை தயாரிக்கிறது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை கையாள்றது, சட்டம் சம்பந்தப்பட்ட பணிகளை மேற்கொள்றது, நிலத்தை கையகப்படுத்துதல், நில சீர்திருத்தங்கள் பற்றிய அடிப்படை தகவல்களை திரட்டல், வருவாய் நடவடிக்கைகளை எடுத்தல், வழிகாட்டு மதிப்பு பதிவேடுகளை தயாரிக்கிறது. குற்றவியல் தடுப்பு தொகுப்பின் 174 மற்றும் 176 படி சாவாய்வு, இன்குவெஸ்ட் செய்தல், தேடல் பணிகள், பல்வேறு பொது மற்றும் தொழில்நுட்ப பணிகளுக்கு பொறுப்பேற்கிறது. துணை வட்ட ஆட்சியர் டெபுட்டி தாசில்தார் அவரை இன்னொரு பேர் உப வட்ட தலைவர். இவர் தனது பணிகளை தவிர வட்டாட்சியர் அலுவலகத்துல வட்டாட்சியர்களுக்கு உதவி செய்யறாரு. ஆட்சி மாஜிஸ்ட்ரேட்டுக்குரிய அதிகாரங்களை உப வட்டத்தில் பிரயோகிப்பார். பல்வேறு சான்றிதழ்கள் வழங்குவார். அடுத்து வருவாய் ஆய்வாளர்கள், அதாவது ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ஸ் வருவாய் வட்டங்கள், வருவாய் விற்காக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இவை மாவட்டத்தின் உள்வட்டங்கள். இவை கள நிர்வாகத்தை எளிமைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு உள்வட்டமும் சில வருவாய் கிராமங்களை உள்ளடக்கியது. உள்வட்டத்தை நிர்வகிப்பவர் வருவாய் ஆய்வாளர், அதாவது ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். தமிழ்நாட்டுல 1127 வருவாய் உள்வட்டங்கள் இருந்திருக்கு. வருவாய் ஆய்வாளரோட பணிகள் என்னன்னு பார்த்தோம்னா, பிர்கா நிர்வாகத்துக்கு பொறுப்பேற்கிறது, பிர்கா எல்லைக்குட்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்களோட பணிகளை மேற்பார்வையிடுறது, விஏஓவோட கொடுக்கும் சான்றிதழ்களை சரிபார்க்கிறது, பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பல்வேறு சான்றிதழ்களை சரிபார்த்தது, அவ்வப்போது வருவாய் கிராமங்களை சோதனையிடுறது, வருவாய் பதிவேடுகளை பராமரிக்கிறது, அடகு வைப்பதற்குரிய அசையா சொத்துக்கள் பற்றி ஆவணங்களை சரிபார்க்கிறது, வட்டாட்சியர் உப வட்டாட்சியாளர்களோட பணிகளை ஒருங்கிணைக்கிறது, அடங்கல் மற்றும் நில வருவாய் வசூலிப்பு பற்றிய தகவல்களை சரிபார்த்தல்.